ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிவிஎஸ் காமெடி கட்சியில் நான் உங்கள் பூவி பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே பேங்க்கில் கோல்டு வச்சுருப்போம். அந்த கோல்டை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் திருப்ப முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது பேங்க்கில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பேங்க்கில் அடைக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க. நம்ம இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்லேயும் அந்த பேங்க்லேயே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலிமாவும் நம்ம வந்துட்டு இப்போ கோல்டுக்கு அமௌண்ட்டு பே பண்ணலாம். அது மாதிரி வந்திருக்கு. நீங்கள் பேங்க்கில் விசாரிச்சு பாருங்கள். ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ஆப் வச்சுருப்பாங்க. நம்ம போகிறதுக்கு சங்கடப்பட்டு இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்குன்னு தள்ளி தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு 5,000 எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5,000க்கு வந்துட்டு நம்ம கையில் ஒரு 500 இருக்குது அப்படின்னா அதை உடனே அடைச்சிருங்க. அடைச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு 200 போனாலும் மீதி 300 வந்துட்டு அந்த 5,000ல் அடைஞ்சிரும் உங்களுக்கு. அப்போது அந்த 4,700க்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இல்லை அந்த 500 கொண்டு போய் நம்ம அடைக்காமல் நம்மளே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த 5,000க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் ஒரு 500 இருந்தாலும் உடனே நம்ம அந்த ஆப் மூலயமா அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே கம்மியாகும். நம்ம ஃபுல்லாக அமௌண்ட்டு சேர்த்து கொண்டு போய் இன்றைக்கி கிடைக்கலாம், நாளைக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். கரெக்டாக அந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம 50, 100, 200 எவ்வளோ வேணாலும் நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை அந்த ஆப்பில் பே பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகும். முடிஞ்ச வர அந்த நம்ம போய் பே பண்ணி பண்ணுறவங்க பண்ணலாம். அப்படி முடியாதவங்க அந்த ஆப் வழியாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கோல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கோல்டை நிறையா 1 லட்சம் 2 லட்சம் அப்படி இருக்கிறத ஒரு லட்சத்துக்கு பிரித்து வைங்க. 2 லட்சமாக அப்படியே ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாக கட்டி எடுக்க முடியாதவங்க ஒரு ப லட்சத்துக்கு வச்ச அப்படின்னா நம்ம ஒரு இதாக கோல்டாக திருப்பிக்கலாம். நம்ம ஃபுல்லாக கட்டி அமௌண்ட்டு கட்டி ஃபுல்லாக தான் திருப்பி எடுக்கணும்னு இல்லை. 1 லட்சத்துக்கு வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு கட்டி திருப்பி எடுத்துடலாம். நம்ம அப்போது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்து அந்த ஒரு இதை திருப்பி எடுத்துட்டோம். ஒரு செயின் வச்சுருக்கோம், அந்த செயினை திருப்பி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்மளால் திருப்பி எடுக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் வந்துடும். அப்போ அந்த ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்துக்கலாம் நம்ம. இது ஃபுல்லாக கட்டி ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு இப்படி ஒன்றா நீங்கள் கட்டி எடுக்கலாம். அது கொஞ்சம் எளுப்பு வழி. நீங்கள் போய் முடிஞ்ச வரை பேங்க்கில் விசாரித்து அந்த ஆப் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆப் வழியாக கட்டிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனியும் இதே மாதிரி நிறையா வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எது மாதிரி வீடியோஸ் வேணும் போடலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.